ஏல சமீர், அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லல. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, இது கூட தெரியலையா? நீங்களாம் எதுக்கு காலேஜ் வந்தீங்க? சோறு பொங்கி தின்னுட்டு வீட்டிலே கிடைக்க வேண்டியதான் சொல்லியிருக்காவ. அட முட்டா பயலே, அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அப்ப அர்த்தம் என்ன, நீயே சொல்லு. அந்த காலத்து பொம்பளைவெல்லாம் தலை நிறைய பூ வச்சுக்கிறது வழக்கம் தானே. அப்படி பூ வச்சுட்டு அடுப்பாங்கரைக்கு போனா என்ன ஆகும்? பூவெல்லாம் வாடி போகும். சமையலை முடிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தலை நிறைய பூ வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காவ. அது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? படிப்பில்லை, படிப்பு. அதான் இந்த முட்டா பயல்கள்லாம் பெண்கள் படிக்க கூடாதுங்கிறதுக்காக சும்மா அப்படியே அடிச்சு விட்டாவ. பொம்பளைங்களாம் படிக்க கூடாதுன்னா அப்ப அந்த காலத்துல ஔவையார் வேலுநாச்சியார்லாம் எப்படி படிச்சாவ? வேலுநாச்சியார் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னு உனக்கு தெரியுமா? தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், இது மட்டும் இல்ல, உருதும் தெரியும், சமஸ்கிருதம் கூட தெரியும். இது என்ன? சிலம்பம், குதிரை ஏறுதல், யானை ஏறுதல், வளரி, வாள்வீச்சு, ஈட்டின்னு இப்படி ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிட்டாவ. பெண்கள் படிக்க கூடாதுன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டாவ? ஏல சமீர், உனக்கு இதெல்லாம் தேவையா? காலேஜுக்கு எதுக்கு வந்த? என்னை கரெக்ட் பண்ண தானே, அதையாவது ஒழுங்கா பண்ணி தொலையம்ல. அது மட்டும் இல்ல, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அது உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. உப்பு சேர்க்காத பண்டங்கள்லாம் உடம்புக்கு நல்லதுங்கிறது தான் இப்படி தலைகீழா மாத்திவிட்டாவ. விடவில்லை, வரலாற்றை கூட திரித்து விட்டார்கள், வீசி விட்டார்கள் குப்பை தொட்டியில். சுதந்திர போராட்ட மாவீரர்களை ஆக்கி விட்டார்கள் சுதந்திர போராட்ட வீரராக. சுதந்திரம் வேண்டாம் என்ற ஈர வெங்காயத்தை. ஆரிய பவன் இங்கே, திராவிட பவன் எங்கே? நீங்களும் உங்க பழமொழியும். வேலுநாச்சியார் இங்கே, சமீர் எங்கே? வெட்கப்படுகிறேன் இங்கே.